திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு, காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காமராஜர் நுழைவாயில் முன்பு குடும்பத்தினர் மற்றும் கைக்குழந்தையுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆர்த்தி. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக மூரிங் என்ற பிரிவில் பணிபுரிந்து வருகின்றனர். அப்பணியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து கப்பல்கள் மூலம் கண்டெய்னர்கள் வந்து நிற்கும் சீரான நிலையில் நிப்பாட்டுவதற்காக இவர்கள் ரோப்புகளை அழைத்து ரோப்புகள் கட்டியும் அப்பொருட்களை இறக்கவும் ஏற்றவும் பணிகளை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு அடிப்படை பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 19ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினர். அப்போது சாராட்சியர் மற்றும் வட்டாட்சியர்களிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர்களுக்கு எண்ணூர் துறைமுகம் சார்பில் உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தனர். அதன் பின்பு கடந்த 3 ஆண்டுகளாக இது வழங்கப்படவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். 20 ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்களுக்கு குறைந்தது 17,500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது எனவும், இதே போன்று சென்னை துறைமுகத்தில் பணிபுரியும் இதே பணியில் ஈடுபடுபவர்களுக்கு 1,11,000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே குடும்பத்துடன் குழந்தைகளுடன் அமர்ந்து காமராஜர் துறைமுகம் நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை பாதுகாக்கும் விதமாக போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வட்டத்திற்குள் அமர வைத்து அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே தங்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்கப்படாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தவும் இவர்கள் தயங்க மாட்டோம் எனவும் எச்சரித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.